இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்து 2வது வாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் லீடர் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன்கிட்ட வேண்டியிருந்தேன், படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கப்பிரதேசனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அந்த அம்மனோட அருளால் இன்னைக்கு அங்கப்பிரதேசனம் செய்வதற்காக மதுரை மீனாட்சி அம்மனை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு மிக சிறந்த நாள், தமிழ் வருடப்பிறப்பு. இந்த தமிழ் வருடப்பிறப்பில் லெஜண்ட் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் அம்மனை தேடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அங்கப்பிரதேசனம் பண்ணேன். நிறையா பேர் நினைக்கலாம், என்னவோ கூல் சுரேஷ் வந்து ஏதோ ஒரு கோமாளித்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு போல் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. தயவுசெய்து அம்மனுக்கு செய்யும் பரிகாரத்தை யாரும் கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா தெய்வம் இல்லாமல் நம்ம இல்லை. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க மதம் பெரியது தான். அதனால் தயவுசெய்து யாரும் சாமியை கிண்டல் பண்ணி எதுவும் பேசாதீங்க. அந்த அம்மனோட அருள் இருக்கிறதால தான், இந்த மதுரை மீனாட்சி அம்மனோட அருள் இருக்கிறதால தான் எல்லாருமே இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு மனசுக்கு ஒரு சங்கடமான ஒரு செய்தி. நடிகர் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் நேற்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற ஒரு தகவலும் நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அவரை தொடர்பு கொண்டேன், அவரையும் தொடர்பு கொள்ள முடியல. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு. எனக்கு என்னவோ அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவர் வந்து ஏதோ சிக்கன் பக்கோடாவா இல்லை ஏதோ சம்திங் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் ஜெயிக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அந்த அவர் சாப்பிட்ட அது சுண்டலா பஜ்ஜியா இல்லை சிக்கன் பக்கோடாவா என்னன்றது தெரியல, அதில் எதுவும் கலந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ண விடாமல் எதிர்கட்சிகள் ஏதோ சதி செய்திருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கும் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் உடல் நலம் தேறி பூரண குணத்தோடு வரணும் என்பதற்காக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து அங்கப்பிரதேசனம் செய்து அந்த கும்ப நீரை மதுரையில் உள்ள கோபுரம் சினிமாஸ் அந்த சினிமாவில் அந்த தேட்டரில் லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக ஒரு செலிப்ரேஷன் வைத்திருக்கோம். அதற்கு ரசிகர்கள் எல்லோரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாட அங்கே போயிட்டுருக்கேன். இதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாநில தலைவர் முத்துதுரை அவர்களுக்கும், கலைவாணி அவர்களுக்கும், டேவிட் அவர்களுக்கும், ரைட் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் மகளிர் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுமே இது ஒரு சந்தோஷப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் ஒரு தேட்டராக போயிட்டுருக்கோம். அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.